Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த பரிந்துரை ஜெப ஆராதனையை பார்க்க போகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட இந்த பரிந்துரை ஜெப ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையிலே இந்த பரிந்துரை ஜெப ஆராதனை இந்த யூடியூப் சேனல் மூலமாக நடத்தும்படியாய் தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரப்பா. தொடக்கம் முதல் இறுதி வரை பரிசுத்த ஆவியான மத்தியிலே நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பாடலை ஆசீர்வதிக்கிறார், இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறார். முற்றுமுடிய நீர் எங்களோடு வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பெரியவராக இருந்த பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாளில் கூட ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நிறைந்தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நிறைந்தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். Hallelujah.
நாளில் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம். அந்த பரிந்துரை ஜபத்து மூலமாக உங்கள் அனைவரையும் வார வாரம் உங்களோட பேசும்படியாகவோ கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாகவோ தேவன் செய்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்க எல்லாருமே நலமுடன் வளமுடன் இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் இந்த நாளுக்கான தேவ செய்தி எரேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் நாம் வாசிப்போம். எரேமியா 4 1 வசனம். நிறைய முறை அந்த வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா ஆவியான ஒவ்வொருத்தர் மூலியமாக வித்தியாசமா கடவுள் வார்த்தையை நமக்கு மத்தியில அவர் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவரால் இருக்கிறார். நீ திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இன்றைய செய்தி என்னன்னா, இனி அலைந்து திரிவதில்லை. அதுதான் வாக்குத்தத்தமான செய்தி. நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆம், இந்த நாளிலும் எனக்கு அன்பான எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்க அநேக காரியத்துக்காக அநேக ஆண்டுகளாக அநேக வாரங்களாக அநேக மாதங்களாக நீங்க அலைந்து திரிந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் மன வேதனையை அறிந்தவர் இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. தேவன் உங்கள் அலைச்சல்களை எல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார். உங்கள் அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். அதனால அவர் சொல்லுகிறார், உங்கள் அலைச்சலுக்கு ஒரு முடிவை இந்த நாளில் கற்றுக் கொடுக்கிறார். ஆம், சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி 56:8 56:8 என்ன சொல்றாருன்னா, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன். ஆம், தேவன் நம்மளுடைய அலைச்சல்களை அவர் தீர்க்கிறார். ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காராம். எத்தனை வருஷம் இந்த ஒரு காரியத்துக்காக அலைந்து கொண்டிருக்கிறாளே, எத்தனை வருஷம் இந்த காரியம் முடியலன்னு சொல்லி அலைந்து கொண்டிருக்கா, மனதுக்குள்ள ரொம்ப வேதனையா இருக்கிறாளே என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல என் அலைச்சல்கள் தேவரை எண்ணி இருக்கிறேன், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆம், தேவன் உங்கள் அலைச்சல்கள் எல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார். உங்கள் கண்ணீர் எல்லாம் அவர் கணக்கிலே அவர் துருத்தியிலே பிடித்து வைத்திருக்கிறாரா? ஆம், தேவன் அவர் நம் வேதனைகளை அறிந்தவர், நம் துக்கங்களை நீக்குகிறவர், நம்மளை சஞ்சலங்களை நீக்கி சந்தோஷப்படுத்துகிறவர். ஆகையால் இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தை என்னன்னா, இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. நீங்கள் இதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுடைய எல்லா காரியத்திலையும் முடிவு கடவுள் கொடுத்திருக்கிறார். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவு. ஏனென்றால் நீங்க இப்ப முழுமையாக யாரை நம்புறீங்க? கர்த்தரையே நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தரையே சார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில அவர் மாத்திரம்தான் ஆதாரமா இருக்கிறார் என்று சொல்லி நீங்க நினைத்தீர்களானால் நிச்சயமாய் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆம், தேவன் இனி உங்கள் வாழ்க்கையில இருக்க எல்லா விதமான பிரச்சனைகள், அது வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், ஏதோ ஒரு தேவைகளா இருக்கலாம், ஏதோ விற்க முடியாத சூழ்நிலைகள், வாங்க முடியாத சூழ்நிலைகள், எந்த தடைகளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இனி அலைந்து திரிவதில்லை. அப்போ அலைந்து திரிவதில்லை என்று சொன்னால் என்ன? நம்ம அமர்ந்து இருக்க போகிறோம். இனி நாம் ரெஸ்ட் எடுக்க போகிறோமா?
அப்போ நாம் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது தேவன் நம்மளுடைய எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா வனாந்தரத்திலே அவர்கள் என்ன பண்றாங்க, எல்லாம் கேட்கிற எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு, குறைவே இல்லாமல் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர்கள் அந்த வனாந்தரத்திலே அவங்க என்ன பண்ணல, அலைந்து திரிவதில்லை. அவங்க அலைந்து திரியல. தேவன் அவர்களை கொண்டு வந்து அவருடைய ஆகாரமா இருந்தாலும் சரி, தண்ணீரா இருந்தாலும் சரி, வஸ்திரமா இருந்தாலும், அவர்கள் போட்டுக்கிற செருப்பா இருந்தாலும் ஒண்ணுல கூட அவங்க குறைப்படுவாங்க. ஆனா வனாந்தரத்துல இதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? வனாந்தரம் என்பது ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம். அப்போ அந்த அப்படிப்பட்ட இடத்திலேயே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அலைய விடாமல் அவர்களுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் திருப்தியாக தேவன் நடத்தினார். அதனால்தான் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமைக்குள் அவர் நிறைவாக்குவார். ஆம், தேவன் உங்களை இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குறைவு பார்க்க முடியாது. தேவன் உங்க வாழ்க்கையில நிறைவை கொடுக்க ஆசைப்படுகிறார். இனி உங்க வாழ்க்கை நிறைவுகள் வரும். ஆம், சமாதானம் வரும். ஆம், குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆம், தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு வேலை இல்லாமல் நீங்க இதுவரையும் இருந்திருக்கலாம். அது வேலைக்காக எத்தனோ கம்பெனிக்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அப்ளிகேஷன் அனுப்பியிருக்கலாம். அதுக்கு பதில் உங்களுக்கு கிடைக்காம கூட நீங்க உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு நீங்க அலைந்து இருதயம் என்ன பண்ணலாம், மனவேதனையோடு நீங்க இருந்திருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு அதுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க உங்க பிள்ளைக்கு வந்து காலேஜ்லயோ இல்ல வந்து ஸ்கூல்லயோ எதுக்கு ஒரு அட்மிஷன் கிடைக்காம கூட நீங்க இருந்திருக்கலாம். ஆனா தேவன் அவர் சொல்லுகிறார், உங்கள் மன விருப்பத்தின்படி அவர் தந்துள்ளி உங்க ஆலோசனைகள் எல்லாம் அவர் எப்படி இருக்கிறாரா, நிறைவேற்றக்கூடியவர். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையானது என்னன்னா அது சூப்பர் வேர்ட். கடவுளுடைய வார்த்தையானது அவர் வார்த்தையில வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஏனென்றால் வனாந்தரத்தை அவர் என்ன பண்றாரா, செழிப்பாக மாற்றுகிறார். வனாந்தரம் செழிப்பாக மாறும், வயல்வெளியாக மாறும். அங்க கர்த்தர் அப்படி ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். புரியுதுங்களா? அதனால நீங்க இனி என்ன பண்றது, அலைந்து திரிவதில்லை. நம் தேவன் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கும் போது நாம் தேவனுக்கு என்று கொடுக்கும் பொழுது, நம்முடைய கரத்தின் கிரியையினால் நாம் கொடுக்கும் பொழுது அதனால் தேவன் சொல்லுகிறார், அதனால் உங்களுக்கு ஒரு பலன் வரும். அந்த பலனால் நீங்க இனி என்ன பண்ண மாட்டீங்க, அலைந்து திரிவதில்லை. ஏனென்றால் ஈசாக்கு பாத்தீங்கன்னா 100 மடங்கான பலனை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா, அவனுடைய கை அந்த கையின் கிரியை, அவன் எந்த இடத்துலதான் போய் அவன் துறவுகளை எடுக்கிறானோ அந்த துறவுகள கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு வந்துட்டே இருக்கு. அப்ப அந்த பிளஸிங் அவன் பாக்குறான். அப்போ கடவுள் சொல்ற, நீ இன்றைக்கு என்னெல்லாம் பிசினஸ் பண்ணாலும் சரி, நீ எந்த தொழிலோ வியாபாரமோ இல்ல எது பண்ணாலும் சரி, கர்த்தர் சொல்ல உன்னுடைய கரத்தின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏமன், நிச்சயமா கர்த்தர் உங்கள் கரத்தின் கிரியை ஆசீர்வதிப்பார். ஆனா அந்த கரத்தின் கிரியைக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அதாவது என்ன சொல்றதுன்னா, நீங்க 100 தனையாய் 1000ஆய் அப்படி பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய ராஜ்யத்துல முதலாவது என்ன பண்ணோம், விதைக்க வேண்டும். அப்பதான் அவர் சொல்றாரு, உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிந்து ஓடும், உங்க ஆலைகளுக்கு திராட்சரசமான புரண்டு ஓடும். அப்போ உங்களுக்குள்ள தேவன் உங்களுடைய அந்த களஞ்சியத்துல ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்குன்னா என்ன பண்ண, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல உங்க கரத்தின் கிரியில வர ஆசீர்வாதங்களை தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க விதைக்கணும். அதை நீங்க விதைக்கும் பொழுது நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தை உங்களால பார்க்க முடியும். ஆம், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரம்ப காலகட்டத்திலே நாங்களும் ரட்சிக்கப்பட்ட புதுசிலே கர்த்தருடைய ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு அப்போ வந்து தசம பாவத்தை குறித்தெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுக்கான அந்த அறிவு எங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் கூட பாசு சொல்றாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, வேற வசனத்தின்படி எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் சொல்றாங்க கொடுக்கணும், ஆனா கொடுக்கறதுதான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனாலும் கூட பாருங்க, அப்படி எங்களுக்கு அதை பத்தியே சரியா தெரியாம கடவுள் ராஜ்யத்தை விதைக்கும் போதே கடவுள் எங்களை இந்த லெவல்ல கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனா இப்ப கொடுக்கறதுனால என்ன ஆசீர்வாதம் உண்டு என்பதை இப்ப நாங்க என்ன பண்ணோம், அதிகமா தேவனுடைய வார்த்தையை நாங்க தெரிந்து கொண்டோம். அப்ப தேவனுடைய வார்த்தையில நாங்க தெரிந்து கொண்ட பிறகு இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துல அதிகமாக நாங்க விதைக்கணும்.
எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவு நாங்க அறுக்க முடியும் என்ற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எனக்குள்ளாக என்ன பண்ணியிருக்காரு, அதை ஊற்றி இருக்கிறார். ஆகையால் தான் ஈசாக்கினுடைய கையின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதன் பலனை கற்றுக் கொடுத்தார். அவன் அலைந்து திரியவில்லை. ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க எந்தெந்த காரியத்துக்காக நீங்க இதுவரையில் அலைந்து திரிந்தாலும் இனி நீ அலைந்து திரிவதில்லை. உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 9:18. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகன் இப்போதுதான் மரித்து போனான், ஆகிலும் நீர் வந்து அவன் மேலும் ஒரு கையை வையும், அப்போது பிழைப்பான் என்றார். ஆம், இங்கே இந்த அருமையான, அதாவது அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவர்கள் கையை வைக்க வையும், அப்போது நான் பிழைப்பான். அப்போ அந்த குழந்தைக்காக அவன் தகப்பன் என்ன பண்றாரு, அந்த ரொம்ப வேதனையா இருக்கிறார். ஆனாலும் இயேசு அந்த பக்கம் வராது என்பதை அவர் அறிந்த பிறகு அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்ன உடனே அவருடைய பிரச்சனை வந்து போயிடுது. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க தேவனுடைய கர்த்தருடைய ராஜ்யத்துல அவருடைய பிரச்சனையை, உங்களுடைய பிரச்சனை நீங்க சொல்லிட்ட பிறகு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் அங்க என்னன்னா 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 20ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை யாரும் தொட்டால் சுத்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். ஆம், பாருங்க இந்த இடத்துல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து இது எல்லா இடத்துலயும் எல்லா சுவிசேஷ மீட்டிங்லயும் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து அடிக்கடி அந்த வார்த்தையை பேசுவாங்க. ஏனென்றால் பெண்கள் வந்து இந்த ஒரு காரியத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப பலவீனப்பட்டவர்களா இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் என்பது, ஒரு 5 நாள் என்பது, 7 நாள் என்பது அதுவே ஒரு பெண்ணுக்கு வந்து தாங்க முடியாத ஒரு பிரச்சனை தான் அந்த நேரம். ஆனா இந்த பெண் எப்படி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள் என்றால், எவ்வளவு வைத்தியரை போய் பார்த்து எவ்வளவு பணத்தை செலவு பண்ணி கடைசியில் அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம், 1 நாள் 2 நாள் 3 நாள் இல்லைங்க, 5 நாள் 7 நாள் இல்லைங்க, 11 நாள் கிடையாதுங்க, 12 வருஷம் பாருங்க. இவ வாழ்க்கையில உதிரப்போக்கால அப்படி ஒரு மன வேதனையோடு அவ இருக்கிறா. நான் ஒரு பெண்ணா இருந்து இங்க மத்தியில பேசுறேன். நான் அந்த அனுபவம் இப்போ வந்து அந்த நாட்கள்ல எப்படி இருக்கும் என்பது தெரியலையா. அப்போ அந்த பெண்மணி 12 வருஷம் எப்படிதான் அந்த உதிரப்போக்கு அவளால் தாங்க முடியுது என்பது அது மிகவும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்க. அப்போ அவளுடைய வாழ்க்கையிலே எப்படி அவளால வந்து எதையுமே அவளால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அவள் மன வேதனை உள்ளவள். அவள் வந்து எழுந்திருச்சியோ எங்கெங்கயோ போய் எவ்வளவு டாக்டரை பார்க்க முடியுமோ அவர்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் அவள் செலவழித்து அவள் சற்று கூட அவளால் குணமாகவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாள் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏற்று அந்த வழியில அவர் வருகிறார் என்பதை அவள் கேள்விப்பட்ட பொழுது அவ்வளவு ஜனங்கள் மத்தியிலே அவள் என்ன பண்றா, அவ அப்படியே கீழே நடந்து அவளால் போக முடியல. அவள் நகர்ந்து போய் அப்படி என்ன பண்ண ஜனக்கூட்டத்தின் மத்தியில போய் என்ன பண்ண இயேசுவினுடைய அவருடைய அந்த வஸ்திரத்தை தொடுகிறாள். அப்போ அந்த வஸ்திரத்தை அவர் தொடும் பொழுது அந்த அவர் வந்து அதை உணர்கிறார். அவர் உணர்ந்து சொல்லுகிறார், என் வஸ்திரத்தை தொட்டது யார்? அப்போ ஒரு வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அவருடைய சரீரத்திலிருந்து அந்த உதிரத்தை அதுல பண்ணிச்சு நின்றுச்சு. அந்த உதிரப்போக்கிலிருந்து கர்த்தர் அவளை குணமாக்கினார். எமன் இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை கேட்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை பாருங்க, உங்களுடைய மனைவிகளோ இல்ல எனக்கு அன்பான சகோதரியே உங்களுடைய சரீரத்திலேயோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமா நீங்கள் விசுவாசித்தால் அவர் வார்த்தையிலே வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை நீங்க எடுத்து விசுவாசித்து நீங்கள் பேசுவீர்களானால் நிச்சயமா அந்த வல்லமை உங்க கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த பிரச்சனை ஆண்டவர் விடுவித்து உங்களுக்கு சுகம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பலவீனங்கள் அந்த இடத்தை விட்டு உங்க சரித்தை விட்டு விலகி போகும்.
கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாய் சுகம் கொடுப்பார். அவள் அலைந்து திரிந்த கர்த்தர் அவள் அலைந்து திரியாத அளவுல கர்த்தர் ஒரு அற்புதமான அவளுடைய வல்லமை அனுப்பி அவள் சுகத்தை கொடுத்தார். ஆம், அவளுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. ஏசு கிட்ட போய் அவரை தொடணும், எவ்வளோ கூட்ட மத்தியில போய் அவளை போய் என்ன பண்ணாரு, ஆண்டவரை போய் தொடணும்னு சொல்லி அவ போய் அந்த வஸ்திரத்தை தொட்டால் எத்தனை பேர் மிதிச்சிருப்பாங்க, அவளை கையை மிதிச்சிருப்பாங்க, உடம்பு மிதிச்சிருப்பாங்க, சொல்ல முடியாது. அவங்க சந்துங்க கால சந்தெல்லாம் போறான். அப்படியெல்லாம் போய் கர்த்தருடைய அந்த வஸ்திரத்தை தொட்ட பிறகு தேவன் அற்புதமாக அவருடைய சரித்திரத்தை அவருடைய அந்த வஸ்திரத்தை தொட்ட சுகத்தை பெற்றுக் கொள்கிறாள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறதா? இதனால நீங்க அலைந்து கொண்டிருக்கீங்களா? இல்ல இந்த பிரச்சனை மாத்திரம் இல்ல, வேற ஏதோ வியாதியினால் நீங்கள் அலைந்து திணிந்து கொண்டிருக்கீங்களா? மன வேதனையா இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றார் ஆவியானவர். இது ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க இனி அலைந்து திரிவதில்லை, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போ. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குமானால் இந்த 12 வருஷமா இருந்தவரை கர்த்தர் சுகமாக்கினார். அதே போல உங்களையும் அவர் சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நீங்க கேட்கிறீங்க, நிச்சயமா இதன்படிதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிமிஷத்துல நீங்க இந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவர் எனக்காக தான் பேசுகிறார், எனக்காக தான் பேசுகிறார் என்று சொல்லி நீங்க சொல்வீர்களானால் உங்களுடைய பிரச்சனைகள் 12 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம். அது வியாதி மாத்திரமல்ல, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி திருமண காரியமா இருக்கலாம், கர்ப்பத்தின் கனிக்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நிலங்களை விற்கலாம் என்று இருக்கலாம். அதெல்லாம் தடைப்பட்டு இருந்திருக்கலாம் இதுவரையிலும். ஆனா இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் விலகி தேவன் அற்புதமாக உங்களை இனி நீங்க அலைந்து திரிவதில்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரி, கர்த்தர் உங்களை அப்படிதான் அவர் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆம், ரெண்டாவது பாருங்க, அதாவது மார்க் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நாலு 36. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேலை படவும் அவரோடு கூட இருந்தது. அப்போது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்க அலைகள் அது மேல் மூடிச்சு. எப்போதும் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க, இப்போ சுழல் காற்றினால் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இங்க ஒரு பலத்த காற்று அடிக்குது, படகுல நிரம்பத்தக்கதாக அலைகள் என்ன பண்ணுது, அந்த படகு மேல மோதுது. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள என்ன, அந்த ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு. ஐயோ நம்ம என்ன பண்ணுவோமோ தெரியலையே, இப்படிப்பட்ட ஒரு காற்று அடிக்குதே, நம்ம இறந்து போயிடுவோமோ, இது படகுல லைஃப் முடிஞ்சிடுமோன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அலைந்து திரிந்து கொண்டு போராட்டத்துக்குள்ள இருந்தார்கள். அப்ப பாருங்க, அந்த இடத்துல கப்பலின் பின்னியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உனக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் ஒன்னும் சொல்லல, அவர் அழகா அவர் கூட நல்லா ரெஸ்ட் எடுத்துன்னு அவர் அமைதியா தான் இருக்கிறார். ஆனா அவர் கூட இருக்கும் பொழுதே இவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இருக்கிற புயல் காற்றை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள். அப்போ பயப்படும் போது அவர்கிட்ட சொல்றாங்க, இப்படியெல்லாம் காத்து வீசி கொண்டிருக்குது, நாங்க பயந்து கொண்டிருக்கிறோம், நீங்க ஒண்ணுமே அறியாதபடி தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஜீசஸை எழுப்புறாங்க. அப்போ அவர் எழுந்து ஒண்ணுமே சொல்ல பாருங்க, 2 வார்த்தை தான். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இரு என்று, அப்போது காற்றை நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிருக்கு. அப்ப எப்படிங்க நடந்தது, எப்படி நடந்த விஷயம் பாருங்க. இதே இவங்களும் கூட அங்க இருக்கிறாங்க, ஆனா இவங்களுக்கு மட்டும் அந்த பயம் இருந்தது, வேதனை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட ஜீசஸ் கிட்ட சொல்லும் பொழுது பாருங்க, அவர் எழுந்து 2 வார்த்தை தான் சொல்றாரு. என்ன ஏன்னா அதுதான் அவர் குறிச்சு, அவர் யாருன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா
அவர் யாருன்னு அவர் தெரிஞ்சதுனாலதான் அவர் சொன்ன உடனே அங்க அது காற்று கடல் எல்லாம் நின்று போயிடுது, அந்த அலைகள் அந்த புயல் காற்று அடங்கி போயிடுச்சு. அப்போ தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்க யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நிச்சயமாகவே உங்களுக்குள் இருக்கிற உங்களை நெருங்கி வருகிற புயல் காற்றுகள் பார்த்து நீங்க பேசும் பொழுது அது அடங்கி அமைதலாய் போகும். நீங்க பூல வாழ அந்த உலகத்துல. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனைகளோ இந்த உலகத்துல வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அவருடைய வார்த்தை தான் நிறைவேறும். அப்படி புயல் காற்றில இருந்த சூறாவளி காற்றில் அகப்பட்ட இவர்களை தேவன் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல அவர் வார்த்தையை சொல்லி அதை அமைதல் பண்ணி அவருடைய பயத்திலிருந்து விடுதலை ஆக்கி அதுல என்ன பண்ணாரு, அவர்கள் அலைந்து திரியாதபடிக்கு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட புயல் காற்றுகள் வீசிக் கொண்டிருக்கிறதா? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதா? நீங்களே யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும் உங்களுடைய என்ன பிரச்சனை எல்லாம் நீங்க மனசுல வேதனையோட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு பண்றாரு, இனி நீங்க என்ன பண்ண போறதில்ல, அலைந்து திரிவதில்லை. ஆமென். நீ வியாதியில இருந்தாலும் சரி, இல்ல பல உலகத்தில் உண்டாக்கப்பட்ட பல புயல் காற்றுகள்னால இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகளை நீங்க சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்த்து அவர் சொல்லுகிறார், இனி நீங்க அலைந்து திரிவதில்லை. உங்களுக்கு குறைவில்லாமல் தேவன் அற்புதமாக நிறைவாக நடத்துவார். உங்களுடைய கரத்தின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிப்பார். அதற்கான பலனை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நெடுநாளாய் நீங்கள் ஜெபித்த காரியத்துக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதிலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த முடிவு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியும் ஜெயமும். ஆமென். ஆகையால் பாத்தீங்கன்னா ஆகார் கூட அப்படிதான், அவர் என்ன பண்ண, பேச போவானந்தத்துல தன் குழந்தையை வைத்துக் கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். ஆனால் தேவன் அவளை கைவிட்டாரா? கைவிடல. அவளையும் ஆசீர்வதித்தார், அவள் குழந்தையும் ஆசீர்வதித்தார். அந்த குழந்தைக்கு தேவையான தண்ணீரை கொடுத்து வாக்குத்தத்தை கொடுத்து அவரை பலத்த ஒரு ஜாதியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆகையால் தான் நீங்க கணவனால் கைவிடப்பட்டவர்களா இருக்கலாம், இல்ல யாரோ உங்களை ஏமாற்றி உங்களை கைவிடப்பட்ட நிலையில நீங்க நிற்கலாம். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தால் ஆகாரை போல பிள்ளையை வைத்துக் கொண்டு நீங்க அழுது கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. தேவன் உங்களை அதுக்கு பதிலாக உங்களுடைய எல்லா விதமான தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆம், உங்களிடத்தில் வருகிற அந்த வார்த்தை உங்களையும் உங்க பிள்ளைகளையும் பலத்த ஜாதியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களானால் நீங்க இந்த ஆன்லைன் மூலமாக நீங்க எங்களோட அந்த போன் நம்பர்லாம் இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், எங்களோட பேசலாம். நீங்க பேசி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்தார் என்பதை எங்களுக்கு நீங்க தெரிவிக்கலாம். நீங்க ஜபமும் பண்ணிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை அதிகமா நேசிக்குதான் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நேரத்துக்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, எரேமியா 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி, ஆமாண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் வந்த பொழுது அவர்கள் அலைந்து திரியவில்லை ஆண்டவரே. அவங்க கேட்கும் போதெல்லாம் அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அந்த இடத்துல நீங்க கொடுக்க முடிந்ததப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க வல்லவரா இருக்கீங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்களாம் பிழைத்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்படியாக ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் பிழைக்கும்படியாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் குறையில்லாமல் வாழும்படியாய் கரத்தின் கிரியைகளுக்கு பலன் பெற்றுக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவங்க சந்ததி சந்தானங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியம் செய்வதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் இந்திய தேசத்தினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஐயா, என் தேச தலைவர்களை ரட்சியும் ஆண்டவரே.
அப்பா என் தேசத்திலே நாங்கள் அமைதியுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்கோ பிரபுகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்களை ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. தேசத்தில் உள்ள எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும் அப்பா. என் தேசத்தை சமாதானமும் செழிப்பும் சுகமும் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த கொரோனாவினால் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு புயல் காற்றினால் ஆண்டவரை பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை வியாதினால் பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தை அமைத்து சுகம் உண்டாக கட்டளை கொடுப்பீராகப்பா. பெரும்பாலும் 12 வருஷமா இருந்தாலப்பா அவளுக்கு எப்படி ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சுகம் உண்டானதோ உங்க வார்த்தையிலே வல்லமை உண்டு. அந்த வார்த்தை புறப்பட்டு போய் ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவர் மருத்துவமனையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கொரோனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை தருவீராக ஆண்டவரே. நீங்க அப்படி சுகம் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எல்லா மரண கட்டுகளுக்கு விடுதலை செய்வீராக ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் அப்பா. நீங்க அப்படி செய்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா இது கர்த்தாவை சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் வெளிநாடுகளிலும் அப்பா போய் கர்த்தா வேலைக்காகவும் அந்த சோதரம் அப்பா ஊழியத்துக்காகவும் ஆண்டவர் பைபிள் காலேஜுக்கு படிக்க போயிருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களுக்கான எல்லா விதமான அந்த நன்மைகளும் கிருபையும் வாழ்க்கையை தொடரும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்ப்பத்தின் கனி கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பா. அந்த கர்ப்ப பையில கர்த்தருடைய பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த கனிக்குள்ள ஒரு பலன் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே நீங்க அப்படி ஆசீர்வதிப்பதற்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில அப்பா சோதரிக்கிறோம் அப்பா. கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு நீ கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. எதனால அவர்கள் ஆண்டவரே எத்தனோ வருடங்கள் ஜெபித்திருப்பார்கள் ஐயா. இந்த நாளில் இனி குழந்தைக்காக இந்த டாக்டரை போய் பார்க்கணும் அந்த டாக்டரை பார்க்கணும்னு சொல்லி அவங்க இனி அலைந்து தெரியாதபடிக்கு அவங்க கர்ப்பப்பை மீது ஒரு ஆசீர்வாதம் இறங்கி அந்த கர்ப்பத்தின் கனியை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அந்த இந்த நாளில் எத்தனை பிள்ளைகள் ஐயா கடனை வாங்கிட்டு ஆண்டவரை கடன் கொடுக்க முடியாமல் ஆண்டவரை குடும்பத்துல பிரச்சனைகள் ஆண்டவரை வருமானத்தினால வறுமைகள் அந்த வருமானம் இல்லாதபடியினால் வறுமைகள் ஆண்டவரை அப்பா எவ்வளவு வேதனையோட வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைகள் அப்பா தேவன் சாமி ஆண்டவரை அந்த பிரச்சனை பிள்ளைகளுக்கு நீ விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. இந்த நாளில் அப்பா ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கிற காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வீட்டுல இருந்து ஆன்லைன்ல படிக்கிற பிள்ளைகள் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே நீங்க ஆசீர்வதிங்க. அந்த ஆன்லைன் மூலியமா அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இந்த வேலை ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எத்தனோ 10 மாதங்கள் எத்தனோ வருஷங்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்பா வேலைக்காக வருடங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் தாமே ஆண்டவரை இனி அதுக்காக அவர்கள் அலைந்து திரிவதில்லை ஆண்டவரை. நீங்க ஆண்டு தகப்பனே அவர்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதமாக வேலை வாய்ப்பை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரை. அப்பா வேலை ஸ்தலத்திலே எவ்வளவோ போராட்டத்துக்குள்ள பிள்ளைகளுக்கு ஒரு மெய்யான ஒரு சமாதானத்தினால் ஒரு ரெஸ்ட் எடுக்கும்படியான ஒரு அற்புதம் செய்திருக்கீங்களே அதுக்காக நன்றி அப்பா. அது படிக்கிற தகப்பன ஸ்தோத்திரம் அப்பா. அந்த இந்த நாளில தகப்பனே அப்பா குடிக்கார கணவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேப்பா. குடி என்கிற அது அடிமதன ஆவிலிருந்து பிள்ளைகளை விடுதலை செய்வீராகப்பா. அந்த சோதரங்கத்தாவ ஆடவர ஒவ்வொரு பிள்ளைங்கத்தா சோதரம்பா கலர் செய்கிற பிள்ளைகள் பொய் பேசுகிற பிள்ளைகளை கத்தாவ விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அந்த சோதரமப்பா கொலை பாதகர்களை கத்த சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதை செய்கிறாங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவர் சோதரமப்பா கண்ணவன் மனைவி ஆண்டவரை பிரிந்து அதுல எத்தனை வருஷங்கள் பிள்ளைகள் பிரிந்து இருக்கிறாங்களா ஆண்டவரை அவர்களுக்குள்ள ஒரு மன வேதனையா அந்த மனதுக்குள்ள அலைந்து திரிந்து கொண்டிருக்கப்பா. அந்த மனதுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாத இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியும் சமாதானத்தை கொடுத்து பிரிந்த இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மீண்டுமாக நீ இணைத்து சமாதானத்தினால் நிரப்பும் ஏசப்பா. அந்த நீங்க அப்படி செய்த கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் நன்றியோட சோதரிக்கிறோம்ப்பா. மாடு சோதரங்கத்தாவப்பா தேவன் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்காது இருக்கட்டும் என்று வாக்கு பண்ணிருக்கிறேன். அது அப்படியாகவே தேவன் நீ நிறைவேற்ற விடமாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆவியானவரே பிசினஸ் செய்யற பிள்ளைகளுக்கு அகப்பனே பிசினஸ் வராதபடிக்கு அந்த இருக்கிற எல்லா தடைகளும் கத்தாவே இயேசுவின் நாமத்தை நீக்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் செய்கிற பிசினஸ்ல ஆசீர்வதி ஏசப்பா. அந்த கத்தாவே அப்பா கோரேசின் மீது ஒரு அபிஷேகம் இருந்தது ஆண்டவரே. அப்பா அந்த கத்தாவே அப்பா அந்த எப்படி பிசினஸ் செய்ய வேண்டும் என்று அந்த அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அந்த கோரேஸ் ராஜா மேல இருந்ததப்பா. அப்படி ஒரு அபிஷேகத்தை இந்த பிசினஸ் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆனா இந்த நாளிலும் சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் மீது அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கி அப்பா அவர்களை பிசினஸ்ல ஆசீர்வதி ஆண்டவரே.
அவர் கர்த்தாவே 100 அல்லப்பா 1000 அல்லப்பா கோடி கோடியை பார்க்கும்படியான அதிசயம் செய்வீராக. நீங்க அப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. சோதனை ஒவ்வொரு குழந்தைங்களும் ஆசீர்வதிங்க. அதாவது இந்த வேலையில கர்த்தாவே திருமணம் ஆகாத வாலிப பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கர்த்தாவே நீ வாய்க்கப்படும்படியாக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே அப்பா, எத்தனை வருஷங்கள் அதாவது சோதரம் அப்பா, ஒரு பெண் ஆணுக்காகவும் ஒரு ஆண் பெண்ணுக்காகவும் ஆண்டவரே சோதரத்தாவே அப்பா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே அப்பா, நீங்க தாம ஆண்டவரே அது மனிதன் தனிமணி இருப்பது நல்லதல்ல, ஏற்று துணை உண்டாக்கணும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படி உங்க வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த திருமண காரியங்களை நீ வாய்ப்பு பண்ணி விட்டதுக்காக உங்க நன்றியை நாங்க செலுத்துறோம் அப்பா. சுகர் வியாதியிலும் ஆண்டவரே, பிபியிலும் தைராய்டிலும் அந்த அல்சர் ப்ராப்ளங்கள், அந்த நுரையீரல் பிரச்சனைகள், அந்த சோதரமாக முடக்கவாத பக்கவாத தகப்பனே ஆண்டவரே சோதரம் அப்பா, இப்படி பல விதமான ஆண்டவரே கர்த்தாவே காற்று வீசுறது போல ஆண்டவரே பல விதமான வியாதிகளிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் அதனால் அலைந்து திரிந்து கொண்டு அப்பா எந்த டாக்டரை பார்க்கலாம் என்று சொல்லி ஆண்டவரே அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க அற்புத சுகத்தை அனுப்பப்பா. சுகத்தை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிங்க. அற்புதமாய் விடுதலை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, பயத்துக்கு விடுதலையாக்குங்க சப்பா. நீங்க அப்படி செய்த கிருபைக்காக நன்றியோட நாங்கள் சோத்தரிக்கிறவங்க துதிக்கிறையா. விசேஷமா சபை பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அது எல்லா விதமான பயத்திலிருந்து விடுதலையாக்குங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க சப்பா. அவியானவரே அப்பா உண்மை நன்றியோட போய் சோத்தரிக்கிறவங்க துதிக்கிற ராஜா. இந்த நாளில் தகப்பன சோதரம் அப்பா எல்லா விதமான ஜபங்களை கத்தர் கேட்டு நீ பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகன மகிமையை ஒப்பு செலுத்துகிறோம். மீட்பை ரட்சிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி.